இன்னைக்கு ராஷ்டிரபாஷா பாட்டிய புஸ்தகத்திலிருந்து பாக் 7 रचनाला कहावतें பார்க்கலாம். இல்லை कहावतें भाषा में लोकोक्ति का प्रयोग परंपरागत शैली है. ஒரு லாங்குவேஜ்னா விடுகதை யூசேஜ் எப்படி பண்ணுறோம்னா परंपरागत शैली மீன்ஸ் ஜென்ரேஷனாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு. किसी विषय को संक्षेप में कहनी ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதுக்கும் समझने அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் சரி भाषा में लोकोक्तियों का प्रयोग किया जाता है. लैंग्वेजना அந்த விடுகதை யூசேஜ் பண்ணுறோம். इससे भाषा में सुंदरता आती है. இதனால் அந்த லாங்குவேஜ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகிடுது. लोकोक्तियों के कारण श्रोता कहती है அந்த விடுகதை யூஸ் பண்ணும்போது श्रोता मीन्स लिसनर அவங்க சொல்கிற அந்த இதுள்ள பேச்சிலிருந்து आशय को स्पष्ट रूप से समझ लेता. आशय मीन्स அதனுடைய எய்ம் நம்மளுக்கு நம்ம கிளியராக நம்மளுக்கு தெரிய வருது. ईद के चांद होना ईद टाइमिல் चांद தெரியும். राम और रहीम में बड़ी मित्रता थी. राम और रहीम நல்ல ஃப்ரெண்ட்ஸு. वे प्रतिदिन एक दूसरे से मिला அவங்க ரெண்டு பேரும் டெய்லியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணுவாங்க. एक बार कई सप्ताह तक रहीम राम से नहीं मिला. ஒரு தடவை என்னாச்சு सप्ताह मीन्स வீக்லி ரொம்ப வீக் ஆச்சு. ஆனால் ரஹீம் ராமை மீட் பண்ணலாம். அதுக்கு ராம் ने कहा அவர் சொல்கிறாரு आप तो ईद के चांद हो गई. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா ஈது டைமில் அந்த மூன் தெரியும் அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விடுகதையில் சொல்கிறாங்க கஹாவத்தில். இந்த கஹாவத்தில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தன்யவாத்.